சூப்பர் சிங்கர் சரண் அவர்கள் கூடிய சீக்கிரமே நிறைய குழந்தைகள தத்தெடுத்து, அவங்களுக்கு படிப்பு செலவ குடுக்க போறாரு அப்படிங்கிற மாரியான தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் சரண் ராஜா அவர்கள் ஏகப்பட்ட இன்டர்வியூஸ் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அந்த இன்டர்வியூஸ்ல அவர பத்தி தெரியாத நிறைய விஷயங்கள அவரே ஓப்பன் அப் ஆகி பேசி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில சமீபத்தில அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, "சின்ன வயசுல எங்க குடும்பம் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்துச்சு. நான் படிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறித்தனமா படிச்சேன். நான் படிக்கிறதுக்கு எங்க அப்பா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. யார் யார்ட்டயோ போயிட்டு காசு கேட்டிருந்திருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்டா படிக்கணும் அப்படின்னு தோணும். எப்படியாவது படிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். படிச்சு முன்னுக்கு வந்தனோ இல்லையோ, இப்போ பாடி முன்னுக்கு வந்திருக்கேன். நான் பட்ட கஷ்டத்த கண்டிப்பா இன்னொருத்தவங்க படக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு பெர்சன் நானு. அதனால என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப நான் தொடர்ந்து பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. சரண் அவர்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, அனாதை ஆசிரமம் ஒரு சில இடங்கள்லாம் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அப்ப என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த பரிசு தொகைய வச்சு ஹெல்ப் பண்ண போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. ஆனா இதுக்கப்புறம் அவரு என்ன பண்ண போறாரு அப்படின்னா, அவர் இதுக்கப்புறம் ஏர்ன் பண்ற ஒரு ரூ. 10 ஏர்ன் பண்ணாலும் சரி, அதுல ஒரு ரூ. 2 அந்த குழந்தைகளோட கல்வி செலவுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவரு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காராமா. ஏன்னா அவரு அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த படிச்சு முன்னுக்கு வரணும்னு ஆசைப்பட்டிருந்தாரு. அப்ப அவருக்கு அவ்ளோ வறுமை இருந்துச்சு. அதனாலேயே அவரால ஆசைப்பட்டபடி மிகப்பெரிய அளவுல படிக்க முடியல. அதே மாதிரி இன்னொரு குழந்தைக்கு வந்துரக்கூடாது அப்படிங்கிறதுனாலயே இந்த ஒரு முடிவ அவரு எடுத்திருக்காராமா. இதுக்கப்புறம் கண்டிப்பா அந்த விஜய் டிவில ஒரு சில பிரபலங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? குறிப்பா சபரிலாம் கூட ஒரு 30 குழந்தைகளுக்கு படிப்பு குடுத்துட்டு இருக்காரு. அதே மாதிரி இவரும் அவரால முடிஞ்ச அளவுக்கு ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த குழந்தைக்கு படிப்ப கட்டாயம் குடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த பார்த்து கண்டிப்பா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய அளவுல பணம் இருக்கவங்களுக்கு கூட அத குடுக்கணும் அப்படிங்கிற மனம் இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து இப்பதான் அடுத்த ஸ்டேஜுக்கே போயிருக்காரு. அதிலேயே இப்படி ஒரு விஷயம் செய்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் மமிதா பஜ் அவர்கள் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல தளபதி விஜய் அவர்கள பத்தி நிறைய விஷயங்கள் ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தளபதி அவர்களோட ஜனநாயகன் படத்துல வாய்ப்பு வருது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். கதைய கூட கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படல. உடனே நான் ஓகே சொல்லிட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே தளபதி விஜய் அவர்கள பார்த்து நான் வளர்ந்திருக்கேன். அவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் கேர்ள்னா நான் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த கேரளாவுமே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேன் அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அவர எங்கள்ல ஒருத்தர், எங்க ஆக்ட்ரஸ்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாரி தான் நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். அவருடைய படம் வந்தா எங்க ஸ்டேட்ல ஒரு பெரிய ஆக்ட்ரஸோட படம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பெறுமோ அதே மாரி தான் பெறும். உண்மைய சொல்லப்போனா தளபதி விஜய் எங்களோட நடிகர் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு புதுசா அரசியல் பிரவேசம் எடுத்திருக்காரு இல்லையா? இத பத்தியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜனநாயகன் படம் முடியும்போது நாங்க எல்லாருமே நெனச்சோம் அடுத்தடுத்து ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. பட் அவர் ரொம்ப கிளியர் கட்டா சொல்ட்டாரு. அவர் ஒரு புதிய பாதை தேர்ந்தெடுத்திருக்காரு. அந்த பாதை வெற்றிகரமா அமைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள பத்தி மமிதா பாஜி குடுத்திருந்த இன்டர்வியூ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு.